உங்கள் அப்பா எங்கேயுமே இல்லை, ஸ்டேஜ்லேயே தான் இருக்காங்க. பக்கத்துலேயே ஃபோட்டோவில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. விழாவில் அடுத்து நாம் பேச அழைப்பவரை உட்பட நான் உட்பட பலரும் கேட்க காத்திருக்கிறோம். திரை உலகில் ஆந்திராவில் என்டிஆர், தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், இவர்களுக்கு பின் இன்ஷியலால் பெயர் பெற்றவர் எங்கள் டிஆர். மாயூரத்தின் ஏவிசி கல்லூரியில் நீர் வாசித்த தமிழ் ரயிலேறி பல தேவதாசிகளுக்கு சுவாச காற்றானது. தமிழால் அடையாளப்பட்டவர்கள் பலர் இங்கே. ஆனால் அந்த தமிழே இவரிடம் அடைகாத்து கொண்டது. எதுகை மோனையாய், மழையின் ஒளியாய், மயில் இறகாய் ஒருவரிடம் மையல் கொண்டது என்றால் அது டிஆர் மட்டுமே. காதலை கற்றுக் கொடுத்தவர்களுக்கு மத்தியில் காதலில் தோற்றவர்களுக்கு தன் படத்தால் பாடலால் வாழ்க்கை கொடுத்தீர். வாசமில்லா மலருக்குள்ளும் வசந்தத்தை தேடியவர். ஒருதலை ராகமாய் காதலை சுவாசித்தீர். தன்னம்பிக்கையின் கலங்கரை நீங்கள். தமிழகத்து தங்கைகளின் தங்க அண்ணன் நீங்கள். வாலிப வயதினருக்கும் பெரும் வடிகால் நீங்கள். நீங்கள் தலை கோதும் அழகை கண்டு பரவச பயணமானவர் பலர். நீங்கள் பேசும் கவிநடையே உங்கள் தனிநடை. அன்று வசந்த கீதம் வாய்ப்பு தந்தவருக்கு இன்று வாசல் வந்து வாழ்த்த வந்தது உங்கள் பெரும் குணம். திரையுலக அஷ்டாவதனி. இனி இவர் போல் ஒரு திறமையாளர் தமிழ் சினிமாவில் கிடைப்பாளர்களா? தி ஒன் அண்ட் ஒன்லி கலை உலக நாயகன் திரு டிஆர் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். வடபழனியிலே கோடம்பாக்கத்திலே கொடிகட்டி பறந்து பாரம்பரியமிக்க கமலா திரையரங்கத்திலே கலையை வளர்த்த ஒரு அரங்கத்திலே அஷ்டகர்மா படத்தின் இசை வெளியீட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே நான் ஏன் இந்த மேடைக்கு வந்தேன், நான் ஏன் திரையுலகத்துக்கு வந்தேன், நான் ஏன் இந்த மேடைக்கு வந்தேன், என் வரலாறு என்ன? மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியிலே படித்தது வரலாறு. 1979 புறப்பட்டு ரயிலேறி வந்து படித்த இடம் ஏவிசி கல்லூரி. எனக்கு நான் படித்த இடமும் ஏவிசி கல்லூரி, எனக்கு பிடித்த இடமும் ஏவிசி கல்லூரி, நான் படம் பிடித்த இடமும் ஏவிசி கல்லூரி என்று மயிலாடுதுறையிலே பிறந்து வளர்ந்து ரயிலிலே தவழ்ந்து திரையுலகத்துக்கு வந்து அண்ணன் இங்கே அத்தனை பேரும் பேசினார்கள். என் வரலாறை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் என்னை அழைப்பதற்கு முன்னால் தினமலர் பத்திரிகையிலே பணியாற்றுகின்ற காலத்திலிருந்து எனக்கு தெரிந்த கவிதா, மேடைக்கு வா, ராஜேந்தர் அவர்களே, தமிழே வா, வந்து கவிதா கவிதா, இனிய உரைத்தா, பேச்சை தா, உன் கருத்தை தா, உன் எண்ணத்தை தா, உன்னுடைய இசையை தா, உன் பாடலை தா, உன் உணர்வை தா, இவர்களுக்கும் உமக்கும் இருக்கும் உறவை தா, வார்த்தையை தா, கிஷனுக்கு ஒரு வாழ்க்கையை தா, அன்பை தா, அரவணைப்பை தா என்று தா தா என்று கவிதா அழைத்தார். இந்த மேடையில் வந்து ஒரே ஒரு இது, கிஷனுக்கும் இந்த மிஷன் என்டர்பிரைசஸ்க்கும் முதல் வாழ்த்து. இப்படி ஒரு மேடையில் ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு தமிழ் பெண்ணை வண்ணத்தை பார்க்காமல் தமிழிலே பேச வேண்டும் என்ற எண்ணத்தை மதித்ததற்காக வாழ்த்துகிறேன். முதல்ல எனக்கு நான் இந்த மேடைகளை பேசுவதற்கு எனக்கு கொஞ்சம் வருத்தம், ஆனால் பேசுவதற்கு இருக்கிறது ஒரு பொருத்தம். இதுதான் கடைசியில் ஒரு திருத்தம். இந்த விழாவிலே நான் வர மறுத்தேன். தப்பா இருக்கணும், தப்பா நினைக்காதீங்க. நான் எந்த ஒளிநாடா வெளியீட்டு விழாவுக்கும் இசை வெளியீட்டு விழாவுக்கும் செல்வதில்லை என்று முடிவெடுத்து விட்டேன். என்னுடைய இணைய நண்பர் பி டி செல்லகுமார் நெல்லை சீமையில் இருந்து புறப்பட்டு வந்த ஒரு தமிழ் புலி. அவருக்காக நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த புலி படத்தின் திரைப்பட அந்த இசை வெளியீட்டு விழாவில் பேசினேன். அதற்கு பிறகு நான் பேசுவதை தவிர்க்கிறேன். ஏன்னு கேட்டா, நம்ம பேசுனா சிலருக்கு வருது பயம், சிலருக்கு வருது, மக்களுக்கு வருதுங்கிறது பயம், பேச்சில் இருக்கிறது நயம், அடுத்தவருக்கு வருது பயம், ஆனால் சிலருக்கு வருகிறது பயம். ஏன் அப்படிப்பட்டதை இடத்துக்கு போகணும்? எனக்கு பேச தெரியுன்ற பேச்செல்லாம் இன்னொன்று காட்டுற இடத்துல இல்லை, போரும். நான் எந்த மேடைக்கும் போக விரும்பல. நான் கிஷன்ட்ட சொன்னேன், நீங்கள் வாழ்த்துக்கள், என்னை பாட வச்சிங்க,
எங்க எங்க வீட்டு பசங்க பாட சொன்னா பாடினேன், உங்களுக்கா பாடினேன், விட்டுருங்க. எழுத சொன்னா எழுதுனேன், விட்டுருங்க. நான் வந்து அந்த இந்த இந்த படத்தை பாடுறதுக்கு காரணம் ஒரு ஒரு சென்டிமெண்ட். என் வாழ்க்கையில் ஒரு வசந்தத்தை வீசிய மிஷி புரொடக்ஷன்ஸுடைய என்னுடைய முதலாளி சந்திரபாபு ஜெயின். அந்த குடும்பத்துக்கு அந்த வீட்டு சோறு தின்னவனா, உப்பை தின்னவனா, அந்த உணர்வு இருக்கு, அந்த நன்றி இருக்கு. இன்ன வரைக்கும் அவரை பேர் சொல்லி நான் கூப்பிடவே மாட்டேன். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு முதலாளி. அந்த குடும்பத்துக்காக தான் நான் வந்து பணியாற்ற வந்தேன். என்னை வந்து பேச கூப்பிடாதீங்க, நான் பேசுறது இல்லை. அப்போ கிஷன் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் பேச வேண்டாம், மேடைக்கு வந்து உட்காந்தாலே போகிறோம், இந்த ஃபங்க்ஷன் இல்லைப்பா நான் வந்து வர்றதில்லைன்னு சொன்னேன். அப்போ சொன்னார், நீங்கள் வரணும், இல்லைன்னா சித்தப்பா விட்டு பேசுவேன். நான் வந்துடுறையா, பேச சொல்லாத, அவர் பேசி அவர்கிட்ட வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு தட்டி கடிக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர், என்னை எல்லாரையும் புரிஞ்சிக்கவே முடியாது. நான் பேசுறதுக்கு வரல, ஆனால் நான் பேச வந்த இந்த மேடைக்கு வந்த பிறகு இந்த கவிதா சொன்ன வார்த்தைகள் என்ன ஒரு மாதிரியா. நான் கிருஷ்ண, நீ மேடைக்கு வந்து உட்காந்தா போறேன்னு சொன்னீங்க, இப்போ ஏன் பேச சொல்றீங்கன்னு கேட்டேன். டு பி ஃப்ராங்க் வித், உண்மையிலே பாருங்க தொண்டையெல்லாம் கட்டியிருக்கு. காலையில் ஒரு ப்ரெஸ் மீட்டிங், அவ்வளோ நேரம் பேசினேன். என்னுடைய மீடியா நண்பர்கள் மெய்க்கில் இல்லாமல் நேராக அத்தனை பேருக்கு கேட்குற மாதிரி பேச சொன்னாங்க. தொண்டை ஃபுல்லாக கட்டியிருக்கு, தொண்டை வறண்டு இருக்கு, கரகரன்னு இருக்கு. அடுத்து என் பையனோட பிறந்த நாளைக்கு ரத்த தான ஒரு முகாம், அதில் பேசினேன். மெய்க்கு இல்லாமல் பேசுகிறேன், ஆனால் இங்கே மெய்க்கில் பேசணும். நான் இன்னைக்கு ஈவினிங் பேச போகிறதில்ல, சும்மா தானே வரப்போகிறோம், நம்ம முதலாளி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு தான் வந்தேன். வார்த்தை இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு மேடையில் பேசணுன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் நெகிழ்ந்துட்டேன். ஆனால் இந்த மேடைக்கு வந்தது நான் பேசுகிறத விட யார் யார் என்ன பேசணுமோ. எனக்கு முன்னாடி என்னுடைய வயதில் மூத்தவர் அண்ணன், அன்புக்குரிய அண்ணன் கே ராஜன், சமயத்தில் கனிவானவர், சமயத்தில் துணிவானவர், சமயத்தில் பணிவானவர், அனைத்தும் நிறைந்தவர். அவர் தலையை பார்த்தால் நரைத்திருக்கும், அது நரை, அது அனுபவத்தின் முத்திரை. அவர் அத்தனை ஆண்டு காலமாக பார்த்தது இந்த வெண்திரை. அப்படிப்பட்ட அண்ணன் எனக்கு முன்னாடி பேசிட்டாரு. அதே மாதிரி இதுக்கு இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எங்கள் முதலாளி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொருளாளர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இப்பொழுது பொருளாளர், தமிழ் திரையுலகத்துக்கு பல தயாரிப்பாளர்களுக்கு அவர் ஃபினான்ஸை அள்ளி வழங்கிய ஒரு பொருளாளர் என்று மட்டும் அவரை பார்க்க மாட்டேன், அவரை நான் அருளாளராக பார்த்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட மனிதர், நல்ல பண்பான மனிதர். அந்த குடும்பத்தை வாழ்த்த அவருடைய சகோதரர் ஜெயின்ராஜ் ஜெயின் மறைந்து விட்டார், தெய்வத்திரு என்று பெயரை எடுத்து விட்டார், அமரராகி விட்டார். ஆனால் இந்த படமும் அஷ்டகர்மா. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்பதை கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த ஆன்மா. அவருக்கு பிடித்ததெல்லாம் சினிமா. இதுதான் உண்மை. சும்மா ராஜேந்தர் வந்து அடுக்கு மொழியில் பேசுறதுக்கு அஷ்டகர்மா, அவருடைய ஆன்மா, இது சினிமா மேட்ரு இல்லை. மா மா மா, மனுஷன் பிறக்கும் போதே கத்துறது மா, அம்மா. அது இந்தியில மா மா, அது இந்தியில மாடு கூட பிறந்தா கன்று கூட மா மா, அது கூட கத்துது. மா என்ற வார்த்தையில ஒரு விஷயம் இருக்கு. அப்படிப்பட்ட அஷ்டகர்மா அவருடைய ஆன்மா. யாரெல்லாம் வாழ்த்துறதை விட ஜெயின்ராஜின் நான் என்ன ஒரு பையனை இந்த உலகத்தில் குழந்தைங்களை வாழ்த்துறது, குழந்தைங்களை எடுத்து ஆளாக்குறது ரெண்டு. கடவுள்னு சொல்றான், கடவுளை எவன்டா பார்த்தா? படைச்சவன் பிரம்மா, நான்முகம் என்று சொல்லப்பட்டது. பிரம்மாவுக்கு இருக்கலாம் நான்முகம், யார் பார்த்தார்கள் அம்முகம்? யாருக்கு தெரியும் அம்முகம்? உண்டா அறிமுகம்? அது அறிந்த முகம் அல்ல, தெரிந்த முகம் அல்ல. மனிதன் பார்த்த
படைத்தவன் பிரம்மா, ஆனால் நாம் பார்த்த பிரம்மா நம்மை பெத்தெடுத்த அம்மா. அந்த அம்மாவைக்கு மா பட்டத்தை இசையமைப்பாளர் என்று சொன்னால் சரிகம பதனிசா, அதில் மாவுக்கு பக்கத்தில் பாவை வைத்தான். மா என்றால் அம்மா, பா என்றால் அப்பா. இசையில் கூட மாவும் பாவும் விளையாடும். மா இன்றி பா இன்றி இசையா? அம்மா இன்றி அப்பா என்றால் இல்லாமல் உலகமா? அஷ்டகர்மா. ஒரு தந்தை, ஒரு தாய் தந்தை ஒரு பிள்ளை உருவாக்குற மாதிரி உலகத்தில் யாரும் தெய்வமே சொர்க்கமே பெத்த தாய் தந்தை தான். அதோட விளக்கத்தை எடுத்து சொல்ல இங்க வந்திருந்த இந்த லிஸ்ட பார்க்கிறேன். யாருன்னு பார்க்கிறேன், தயாரிப்பாளர் அத்தனை பேர். நான் லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்குன்னு சொன்னா பாருங்க, நம்முடைய அம்மா கிரியேஷன். இது அஷ்ட கர்மா. இங்க ஒரு மா, இந்த மாவுக்கு சுவை சேர்க்க வேண்டும் ஒரு மா, அதற்காக வந்தது அம்மா. அம்மா கிரியேஷன் சிவா. சிவன் என்று ஏது உண்டா? சிவசக்தி. இந்த நிகழ்ச்சிக்கு வேண்டும் ஒரு சிவசக்தி. சிவா நீ வா என்று அழைத்தவுடன் வந்து விட்டார். அதை போல தயாரிப்பாளருக்கு, எங்களுடைய தயாரிப்பாளருக்கு வளம் சேர்க்க எச் முரளி வந்திருக்கிறார். அதே போல இயக்குனர் கல்யாணம் வந்திருக்கிறார். அதே போல சீனிவாசன் வந்திருக்கிறார். இப்படி தயாரிப்பாளர்கள் எல்லாத்துக்கும் மேல நீங்க எல்லாம் பேசுறது ரா. ராஜேந்தர் சுருக்கினால் ரா. மேடைக்கு வந்த பிறகு பேசாமல் இருக்கக்கூடாது. வா ஏ ரா நீ வா என்று அழைத்த சித்ரா லட்சுமணன் தயாரிப்பாளர். இன்னொன்று வானம். காலையில் பொழுது புலர்வதற்கு முன்னால் இருக்கும் வானம். அந்த வானத்தில் கதிர் வேண்டும் என்றால், ஒளி வேண்டும் என்றால் வர வேண்டும் சூரியன். ஏ சூர்யா வா என்று அழைத்தவுடன் வந்த என் இனிய நண்பன் எஸ்.ஜே. சூர்யா. இப்படி இதெல்லாம் நாங்க லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தா, இந்த தயாரிப்புக்கு நிர்வாக தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய என் இனிய நண்பர், இஸ்லாமிய தோழர்ல என்னோட சகோதரன் மாலிக், எங்களுடைய சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுர திரைப்பட விநியோக சங்கத்தின் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர், இசி செயற்குழு உறுப்பினர் வந்தாரு. நான் இந்த படத்தில் பாடுறதுக்கு ரீசன் அவரும் ஒரு காரணம். என்னை முதல் படத்தில் திரையுலகத்துக்கு அழைச்சிட்டு வந்ததே. இன்ஷா அல்லா, பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஈஎம் இப்ராஹிம் அவருடைய அன்பால் ஆதரவு திரையுலகத்துக்கு வந்தாங்க. மாலைக்கு படத்தில் பாடணும். யார் படம்பா? எங்கள் முதலாளி படம். முதலாளின்ற வார்த்தை விசுவாசத்தின் உருவம். என் தம்பி மாலிக் வந்தார். கம்பெனி பேர் சொன்னார். எனக்கு சோறு போட்ட கம்பெனி மிஷி ப்ரொடக்ஷன்ஸ். பார்த்தீங்களா, சும்மா இதெல்லாம் உணர்வுலாம் சும்மா இது இல்லை. நான் இப்போல்லாம் பாடுறதில்ல, நான் ரொம்ப சம்பளம் வாங்குகிறேன், அதிக சம்பளம் வாங்குகிறேன், என் சம்பளம் உங்களால் கொடுக்க முடியாது. அது இல்லை, இந்த பாட்டை நீங்கள் தான் பாடணும்னு இந்த இசையமைப்பாளர் சொல்கிறாங்க. யார் இசையமைப்பாளர் அப்படின்னு. இந்த பசங்க தான் சார் அப்படின்னா, இப்படி உள்ளேருந்து வெளியில் 2 பசங்க வரான். இந்த முத்துவும் நம்ம கணேஷும். சரி, இது ரொம்ப ஹை பிக்சர், ஏன்டா நான் தான் பண்ணணுன்றீங்க, டியூன் என்ன சொல்லு பாடிக்கலாம் அப்படின்னா. நான் இப்போல்லாம் ரொம்ப சம்பளம் வாங்குறேன்னு அது சொன்னால், அவர் அங்கிள் ரொம்ப சம்பளம் கட்டி இப்போ நிறைய பாட மாட்டேங்கிறாரு. அவர் இந்த மீது ஃபங்க்ஷனுக்கு வரல, அவரை பாட வைக்கிற எனக்கு தெரியாது. எனக்கு அவர் பாடினா இந்த பாட்டு வைக்கணும், இல்லைன்னா இந்த பாட்டு வேணான்னு கிருஷ்ணன் சொல்கிறாரு, அந்த டைரக்டர் விஜய் சொல்கிறாரு, விஜய் தமிழ் செல்வன் சொல்கிறாரு, எங்களுக்கு பாடியே கொடுக்கணும், என்ன சம்பளம் அப்படின்னு சொன்னேன். எங்களால் கொடுக்கறத நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லக்குள்ள கம்பெனி பார்த்தா மிஸ்ட்ரி ப்ரொடக்ஷன்ஸ், அவங்களுடைய குடும்பத்தில் நம்ம மிஸ்ட்ரி என்டர்பிரைசஸ். நீங்கள் வேணால் அவரே கேளுங்க கிருஷ்ணன், எனக்கு என்னப்பா கொடுக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா. நாங்கள் என்ன, நீங்கள் நான் வாயை திறந்து எனக்கு அவர்கிட்ட நான் சம்பளம் கேட்டு எனக்கு இவ்வளோதான் வேணும்னு கேட்டேனா? பாருங்க, கேட்கல. நான் ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சேன், நான் பாடுறேன், நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க. ஏன்னா என்னை ஒரு காலத்தில் என் மகன் சிலம்பரசன் இன்றைக்கு வளர்ந்து மாநாடுல நடிச்சிருக்கலாம், மாநாடு வரைக்கும் வளர்ந்துருக்கலாம். இன்னைக்கு அவனோட பிறந்த தினம், என்ன பொருத்தம் பாருங்க. மாநாடுல என் பையனுக்கு சிலம்புக்கு மேலே எல்லாம் படத்தில் வில்லனா நடித்த சூர்யா தான் தெரியும்.
வில்லனா நடிக்கிறதுக்கு முன்னாடியே சூர்யாவுக்கும் சிம்புக்கும் என்ன நட்பு என்ன கொண்டதுன்னு தெரியும். இந்த படத்தோட லயனை கேட்டதுமே இது இப்படிதான் இருக்குன்னு சூர்யா மாதிரி என் பையன் நடிச்சுக்கிட்டே காட்டுவான். அது அவர் சூர்யாவுக்கே தெரியும். அத்தனை கேரக்டர் நடிச்சு காட்டுவான். சார் இவர் நடிக்கிறா சார், இவரை நம்பாதீங்க சார். நான் சூர்யா மாதிரி நடிப்பேன். நான் 110 ஆர்டிஸ்ட் மாதிரி நடிப்பேன். என் பையன் நடிக்க மாட்டேனா? கேமரா ஆன் பண்ணா ஆன் ரெடி. அது நம்ம என்னோட முதலாளிக்கு தெரியும். எந்த கேரக்டரும் அந்த கேரக்டருக்கு எப்படி சொல்லணும்னா, என்னடா என்ன கிண்டல் பண்றியா, மேடையில் நின்றுட்டு தமிழ்ல பேச முடியாதவளா பேசுறியா, ஏமாறாத மாதிரி பேசி காட்டுவேன். அவர் கதை சொல்லும் போதே ஒவ்வொரு கேரக்டரா மாறி ஆக்ட் பண்ணி காட்டுவேன். அப்படிதானே சார் நாங்களாம் வளர்ந்தோம். அப்படிப்பட்ட ஒரு என் பையன் எஸ்ஜே சூர்யா வந்து அந்த படத்தில் நடிக்கணும்னு அடம் பிடிச்சு அந்த படத்தில் நடிச்சு அந்த படத்தை அந்த சிலம்பரசன் நடிச்சு அந்த வளர்ந்துருக்கானா என்ன சொல்லுறேன். அந்த சிலம்பரசனை ஒரு வசந்த கீதத்திலே அன்றைக்கே நடிக்க வைத்து நார்த் ஆற்காடு சவுத் ஆற்காடு செங்கல்பட்டு படத்தின் உரிமையை சம்பளமாக அன்றைக்கு கொடுத்த முதலாளி. அவங்க வீட்டு பிள்ளைக்கு அவருடைய இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில் பாருங்க, இந்த படத்தில் ஒரு 2 ஒற்றுமை இருக்கு. கிஷன் ஆளாகணும் என்பதற்காக இந்த அவருடைய ஜெயந்தா ஜெயினுடைய புதன்கள் பதம் சாரா இருக்கட்டும், அது அரிகந்தா இருக்கட்டும், கிஷன் அந்த பிள்ளைகளுக்கு அப்பா இல்லைனால் அந்த ஸ்தானத்தை நிறைவேற்றி தர வரேன்னு சொன்ன ஒரு சித்தப்பா. இல்லாமல் இருக்கலாம் பெத்தப்பா, நான் வந்து நிக்கிறேன்னு சொன்னார் பாரு சித்தப்பா. அதே மாதிரி அந்த சித்தப்பா ஒரு இது மாதிரினா எங்க வீட்டு எல் வைத்தியநாதன் என்னோட மறைந்து விட்ட இசையமைப்பாளர், என்னுடைய கோபிரதர், என்னுடைய சகல, அவரு பரம்பரையே இசை. எல் வைத்தியநாதன் மட்டுமல்ல, சுப்பிரமணியன் இந்த குடும்பமே இசை. என்னுடைய கோபிரதரோட அண்ணனோட பிள்ளைங்க தான் இந்த வைத்தி ஈன்றெடுத்த இந்த இந்த 2 பசங்க கணேஷும் முத்தும். அவர்களுக்கு நான் சித்தப்பா. ஒரு பக்கம் அந்த சித்தப்பா நிற்கிறார், இந்த பசங்களுக்காக இந்த சித்தப்பா நிற்கிறார். நான் அடுத்தவங்களுக்கு பாட்டை எழுதுறதில்லை, என் படத்துக்கு மட்டும் எழுதிப்பேன். என் பையன் சிலம்புகிட்ட சொல்லுவேன், புது ரைட்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடு. என் நண்பர் கவிஞர் இளங்கோ கூட ஒரு பதிவு போட்டார், சிலம்பு படத்தில் நீ யங்ஸ்டர்ஸுக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடு, என் படத்துக்கு நான் எழுதிக்கிறேன். ஆனால் இந்த படத்தோட பாட்டை நான் தான் எழுதணும் ஒத்த கால நின்று பாட. அது உண்மையிலே இந்த டைரக்டர் விஜயா இருக்கட்டும், கிருஷ்ணா இருக்கட்டும், இந்த படத்தில் பணியாற்றின நான் சொல்றதுக்கு டைம் இல்லை, வேணாலும் சொல்லலாம். எடிட்டர், த டிஓபி, குறைத்த செலவு இந்த பாட்டு நான் சொன்னேன், பாட்டு நல்லா எடுத்துக்கிறீங்கப்பா, இந்த பாட்டை ஷூட் பண்ணுங்க நல்லா செலவு பண்ணி. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் சந்திரபாஜின்ட்டு கூட பேசுகிறேன், முதலாளிகிட்ட சொல்கிறேன் பாட்டை. அவரும் சொல்லியிருக்காரு பாருங்க, both of us sailing in the same boat என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள். அவரும் சொல்லியிருக்காரு, இந்த பாட்டு நல்லா இருக்குன்னா நல்லா ஸ்பெண்ட் பண்ணிடு. அந்த பாட்டை நான் பார்த்தேன். நான் அப்புறமா சரி, உண்மையிலே நல்ல கிஷன் வந்து அவருக்கு வந்து நல்ல வசனங்கள் எல்லாம் பேசினார். டான்ஸும் கஷ்டப்பட்டு அந்த டான்ஸ் மாஸ்டர் விஜயிலேருந்து ஆரம்பித்து இந்த ஒரு பாட்டுக்காக வந்து பணியாற்றக்கூடிய அந்த ஆர்ட் டைரக்டர் ஃப்ரேம்லாம் அவ்வளவு அழகாக, ரொம்ப அழகாக பண்ணி ஒரு நல்ல வந்து ஒரு த்ரில்லர் படத்தை எந்த அளவுக்கு சொன்ன ரீ ரெக்கார்டிங். இந்த ஒரு பாட்டு நான் பாடினேன், நான் அதுக்கு லிரிக் எழுதினேன். உடனே எனக்கு ஒரே ஒரு பயம்தான், இதில் இந்த பாட்டை பார்த்துட்டு யார் எல்லாம் எஸ்ஜே சூர்யாலாம் நல்ல பயங்கரமாக எனர்ஜியாக இருக்குன்னு அவர் சொல்லுவார். எனக்கு தெரியும் அவருடைய எல்லா படத்துடைய இசை வெளியீட்டோட குஷியிலேருந்து ஆரம்பித்து நீ உள்ள இருந்தாலும் அவர் சொல்லுவார்னு பார்த்தா எல்லாத்துக்கும் நான் போய் நிற்கணும், என்னை விடமாட்டார் அவர். அப்படி அவர் அதை பாராட்டுவார்னு தெரியும். சிவா அண்ணன் பாராட்டிடுவார், சித்ரா லட்சுமணன் அண்ணன் பாராட்டுவார், முரளி அண்ணன் பாராட்டுவார், கல்யாண் பாராட்டுவார், சீனிவாசனம் பாராட்டலாம். ஆனால் கே ராஜன் வயசான நானே எழுந்து ஆடணும் போல இருக்குன்னா என்ன, இது குழந்தை பாலடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், நதியில்லாத ஓடம் என்று தமிழை உச்சரித்த நீயா? லட்டு போல சிட்டு கிடைச்சா தட்டலாமா, லட்டு போல சிட்டு கிடைச்சா தட்டலாம் மச்சம்பா, நீ தட்டலாம் மச்சம்பா. இப்படிலாம் எழுதலாமா அப்படின்னு கேட்காம
எழுந்து ஆடுவன் எப்ப எங்க அண்ணனே சொல்லிட்டாரோ, நான் இன்றைய காதல்னு படம் எடுக்கிறேன். இன்றைய காதல்டா படம் இன்னைய ட்ரெண்டுக்கு இன்னைக்கு கூட இளைஞனுக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு எழுதுவேன், பாட்டு போடுவேன், படம் அப்படிதான் எடுப்பேன். ஏன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு சினிமா நசிந்து கொண்டிருக்கிறது, சிதைந்து கொண்டிருக்கிறது. ஒன் இந்தியா ஒன் டாக்ஸ் என்று சொல்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் உள்ளாட்சி துறையில் 8% இருக்கிறதே, அதை குறைத்து விடுங்கள் என்று அரசிடம் கேட்கிறோம். சினிமா செத்துக்கிட்டு இருக்கு. உலகத்தில் எவனுமே விபிஎஃப் சார்ஜ் கட்டல, தமிழ்நாட்டில் மட்டும் விபிஎஃப் சார்ஜ் கட்டணும். எங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுக்காக என்ன காரணம்? சினிமாக்காரன் பார்த்தா ஆட்சியை யாரு வந்தாலும் சினிமாக்காரன் மேல பயம், சினிமாக்காரன் மேல பயப்பட இருக்குது. சினிமாவுக்கு செய்ய மாட்டீங்க. அதனாலதான் இன்னைக்கு சினிமாவை விட்டுட்டு ஓடிடி வளருது. இங்கே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நெருடலை தர விரும்பவில்லை. தமிழ் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருப்பவர்களுக்கு நெருடலை தர விரும்பவில்லை. நான் பொதுவாகத்தான் பேசுகிறேன். சினிமா செத்துக்கிட்டு இருக்கு, சினிமா நசிந்துகிட்டு இருக்கு. அண்ணன் கே ராஜன் சொல்றாரு, தமிழ் திரைப்பட தயாரிப்பாக யாரும் ஹெல்ப் பண்ணலன்னு. ஏன் விநியோகஸ்தருக்கு யாரும் ஹெல்ப் பண்ணிட்டாங்களா? சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட விநியோக சங்கத்தில் அவ்வளோ கஷ்டம். கொரோனா காலத்தில் ஹெல்ப் பண்ணணும், யாரும் பண்ணல. யார் பண்ணுவா? என் இனிய நண்பர் லாரன்ஸ் தாய் தங்கை பாசம் படத்தில் நடிக்க வச்சேன், டான்ஸ் ஆட வச்சேன். அந்த நன்றி கடனுக்கு லாரன்ஸ் கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டேன். யார்கிட்டையுமே கேட்டதில்லை. கொரோனா காலத்தில் லாரன்ஸ் வச்சு ஒரு படத்துக்கு ஒரு கதை சொல்லியிருந்தேன். அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கதை வேணும், அந்த படத்தில் நடிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நண்பா ஒரு சின்ன ஹெல்ப், நான் யார்ட்டையும் ஹெல்ப் கேட்டதில்லை, நீ அந்த கதை வேணும்னு கேட்டில்ல, நான் ஒரு படம் மியூசிக் பண்ணி நடிக்கணும் டான்ஸ் ஆடணும்னு சொன்னில்ல, நம்ம பின்னாடி பேசிக்கலாம். என்னுடைய திரைப்பட விநியோக சங்கம் இன்னைக்கு கொரோனாவில் கஷ்டப்படுது, எனக்கு ஒரு ஃபண்டு வேணும்னு கேட்டேன், நிதி வேணும்னு. உடனே மனசு வந்து உடனே கொடுத்தான் என் நண்பர். நன்றியா, நன்றி. இன்னைக்கு எங்களுடைய சென்னை செங்கல்பட்டு விநியோக சங்கத்தில் வந்து மெடிக்ளைமுக்கு பணம் இல்லை. 10 ரூபா 11 ரூபா போடணும். யாரும் தரவங்களை கூட சில பேர் கெடுத்தாங்க. நான் தரேன்னு ஒத்துக்கிட்டேன். நான் நேரம் படம் ஆரம்பிச்சு என்னோட ஷூட்டிங் போயிருந்தா 10 இல்லை 20 லட்சம் கொடுப்பேன். 10 லட்சம் ரூபா தரேன்னு ஒத்துக்கிட்டேன். அப்ப அஷ்டகர்மா படத்தில் பாடும்போது எனக்கு என்ன சம்பளமோ, எனக்கு உங்க கம்பெனியில் எனக்கு வேணாம் பணம், ஆனால் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. நான் பாடணும்னு பாட்டு எழுதுனா பெரிய ரூபா கேட்பேன், நான் பாடணும்னா பெரிய ரூபா கேட்குறேன். நீங்கள் என்னுடைய சென்னை செங்கல்பட்டு திரைப்பட விநியோக சங்கத்துக்கு எனக்கு என்ன கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ எனக்கு தர வேணாம். என்னுடைய சங்கத்தில் என்னுடைய விநியோகஸ்தர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நிதியாக ஒன்று கொடுன்னு சொன்னோன்னே மனமு வந்து கொடுத்த மாநாடு திரைப்படத்துடைய விநியோகஸ்தராக இருக்கக்கூடிய எங்களுடைய பதம் சந்து ஐயாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மாளிகைக்கும் தெரிவித்து இந்த வந்தேன். நான் பேச மாட்டேன்னு சொன்னேன், என்னை கம்பல் பண்ணி பேச வச்சுட்டு, பேசும்போது ஏண்டா பேசுகிறோன்னு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது. ஆனால் பேசுகிற கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா இப்படி ஒரு நல்ல இடத்துல ஜெயின்ராஜைனும் இந்த சினிமா வாடுறதுக்கு அத்தனை படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணியிருக்காரு. ஜெயின் அவர்கள் இந்த ஜெய்ஹிந்த் படத்தை எடுத்தோன்னு பிரம்மாண்டமாக எடுத்திருந்தார். நான் படம் பார்த்துட்டு பாராட்டினேன். நான் யாரோட கம்பெனிலும் படம் டைரக்ட் பண்ணவே போக மாட்டேன். ஒரு வசந்த கீதம் படம் அவங்க கம்பெனிக்கு நான் காப்பி பண்ணி அவங்க படத்தை தயாரிப்பாளராக ஜெயின் நம்மளுடைய சந்தர்பாஜின்ட்ட படம் நான் படியாற்றினப்ப அப்போ ஜெயின்ராஜன் ஒன்று சொல்லியிருந்தார், எங்கள் கம்பெனிலே நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் அவர் சொல்லியிருந்தார். அது வந்து பதம் சாருக்கு தெரியும், கிருஷ்ணனுக்கெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அந்த கம்பெனிக்கு எனக்கு மிஸ்ரி ப்ரொடக்ஷனுக்கும் மிஸ்ரி என்டர்பிரைசஸ் இந்த கம்பெனி எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி. இந்த கம்பெனிக்காக நான் பேச முடியாது, பேச மாட்டேன் என்று தொண்டை வறண்டு இருந்தால் கூட திரண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்காக வறண்ட தொண்டையை வைத்துக்கொண்டு முடிந்த அளவுக்கு நம்ம சொல்றது, அவருக்கெல்லாம் படத்தில் அவருக்கு வந்து கொரோனா வந்துருச்சு பயங்கேன்னு. எனக்கா பயமா? சூர்யாவுக்கு நெகட்டிவ், படத்தில் அவர் பண்ற கேரக்டர் நெகட்டிவ், அவருக்காக நெகட்டிவ். டிஆரோட தாட்டு எப்பயுமே பாசிட்டிவ், கொரோனா பாசிட்டிவ் இல்லை. அதனால நான் தைரியமா, நான் எப்பயுமே தைரியசாலி, நான் சித்தனை நம்பக்கூடியவன்,
நான் கர்மாவை நம்பக்கூடியவன். நான் சினிமாவை மட்டும் நம்பக்கூடியவன் இல்ல. நான் கர்மா இவ்வளவு தொண்டை வறண்டு இருந்தோம். லட்டு போல சிட்டு கிடைச்சா தட்டலாம் மச்சான் வா. நிக்கிதா இல்லையா? சாரிரும் மெய்க்கெல்லாம் பாட்டுமா? எவ்வளவு தூரம் கேட்கும்? டிஆர் ட்ரம் அடிப்பேன், தம் அடிக்க மாட்டேன். தம்மோட பாடுவேன், தில்லோட பாடுவேன். டிஆர் நிக்கிறதுக்கு காரணம் மூளை மட்டும் இல்ல, முடி. வாழ்க்கையில எது முடியும் முடியும் நிக்கிறதுனால தான். மைக்க அங்க வேலை செய்யல, இது எப்படி வேலை செய்யுது? மைக்க பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. மைக்குக்கு நம்மளை பிடிக்கணும். ஒரு பொண்ணுக்கு எப்படி நம்மளை பிடிச்சாதான் காதலோ, அது மாதிரி மைக்கு நம்மளை பிடிச்சாதான் பேச்சு வரும். ஒரு பொண்ணு மேல உண்மையான காதல் இருந்தா பேச்சு வராது, மூச்சு வராது. இதான் காதல். அதனால மைக்கு வந்து பேசணும்னா அது ஒரு கலை. எழுதி வச்சுட்டு படிச்சாலாம் வராது. அதனால இன்னைக்கு அத்தனை ப்ரோக்ராம் இருந்தாலும் அழைத்த அழைப்பை ஏற்று இந்த அஷ்டகர்மா சின்ன பட்ஜெட்டில் ட்ரை பண்ணாலும் படத்தை பர்ஃபெக்ஷனோட கொண்டு வரணும்னு முற்பட்ட என்னிடத்திலே இப்படிதான் பாட்டு வேணும். எனக்கு இது வந்து எனக்கு ஒரு புதிய பாடம். நான் பாடினேன் அதுலேயும் என் ஆவுனாக்கா அம்மாடி ஆத்தாடி. அதே மாதிரி டப்பாங்குத்து பாடு. டிஆர்னா டப்பாங்குத்து மட்டும் பாடுவேனா? எல்லா மெலடியும் பாடுவேன், எல்லா வெரைட்டியும் பாடுவேன். இந்த பாட்டத்தில் பசங்க வந்து நீங்க வித்தியாசமா பண்ணணும் அங்கிள் அப்படின்னு சொல்லு. நீங்க வித்தியாசமா லிரிக் எனக்கு வேணும். விஜய், கிஷன், கணேஷ், முத்து இந்த இளைஞர்களோடு பணியாற்றியதை போல இந்த தமிழ் திரையுலகம் வாழ பல இளைஞர்களோடு பணியாற்றுவேன். பாடல் எழுதுவேன், இசையமைப்பாளராக பணியாற்றுவேன், பாடலாசிரியராக பணியாற்றுவேன். சினிமா வாழணும். ஓடிடி ஆரம்பிப்பேன், படம் எடுப்பேன், சினிமாவில் தான் இருப்பேன். சினிமாக்காரனை பார்த்து யாருக்கு வேணாலும் வரட்டும் பயம். சினிமா வாழணும், சினிமா வாழ வைக்கணும். இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர்களை கேட்பதை விட ஆண்டவனை கேட்பேன். என் திரையுலகம் வாழ வேண்டும். நன்றி உள்ளவர்கள் இந்த திரையுலகத்திலும் இருக்கிறாங்க. எல்லா கெட்டவனும் சினிமா உலகத்தில் இருக்கிறான்னு சொல்லாதீங்க. டாஸ்மார்க் கடையில வேலை செஞ்சுக்கிட்டு தன் குடும்பத்துக்காக உழைத்துக் கொண்டு குடிக்காமலே இருக்கக்கூடிய நல்லவன் இருக்கான். அதே மாதிரி சினிமா உலகத்தில் இருந்தாலும் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாமல் நல்லவனாக வாழக்கூடியவர்கள் இந்த சினிமா உலகத்தில் இருக்கிறோம். அது யாருங்கிறது ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பத்திரிகை தொழிலாளர் நண்பர்களுக்கு தெரியும், நல்லவர்களுக்கு தெரியும், வல்லவர்களுக்கு தெரியும், அனுபவசாலிகளுக்கு தெரியும். அதனால் இத்தனை அனுபவசாலிகள் அத்தனை பேரும் கூடி கவனிலிருந்து இந்த பிரியதர்ஷனிலேருந்து இந்த படத்தில் நடித்த கதாநாயகிலேருந்து இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர்லேருந்து இந்த படத்தோட எடிட்டர்லேருந்து இந்த படத்தோடைய கலை இயக்குனர்லேருந்து அத்தனை இளைஞர்களையும் அத்தனை கலைஞர்களையும் மனதார வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பிஆர்ஓ சதீஷ் தான பிஆர்ஓ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, என்ன முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி என்னடா பேச வச்சுட்டாங்க வருத்தம். ஆனால் இப்பொழுது பேசியதில் எனக்கு மகிழ்ச்சியே, அப்படி ஒரு மகிழ்ச்சியை இந்த நிகழ்ச்சி தந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்வதற்கு காரணமாக இருந்த என்னுடைய இனிய நண்பர், என் அன்பு சகோதரன், எங்களுடைய சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினர் மாலிக்கு நன்றி. எல்லாத்தை விட எனக்கு பேசக்கூடிய இந்த வலுவை அந்த கவிதாவின் தமிழ் ஊட்டியது. அந்த தமிழ், அந்த கன்னி தமிழ், அந்த சங்க தமிழ், அந்த தென் தமிழ், அந்த மென் தமிழ், என் தமிழ் தான் என்ன தமிழ் சினிமாவுக்கு வர வச்சுது. அந்த அம்மா அப்படிலாம் கொஞ்சம் கவிதையாக சொன்னேன். சரி மைக்கு பிடிச்சிருவோம் அப்படின்னு பிடிச்சேன். நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இறைவனுக்கு நன்றி.